மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 10ஆம் பாவத்தில் சனி பகவான் அமரப்போகிறார். தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அமரப்போகிறார். 10ல் பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு நேர்மை நியாயம் உழைப்போடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யோகம் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உழைப்பிற்கான ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் காலகட்டமாக இருக்க போகுது. நேர்மை நியாயத்திற்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. கடின உழைப்ப போடுறவங்களுக்கு தொழில்ல அபரிதமான முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் 3, 7, 10 விசேஷ பார்வையான 4, 7, 12ஆம் பாவத்தை பார்ப்பதால கண்டிப்பா ரொம்ப சொகுசா இருக்க போறீங்க. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். முன்பு இருந்ததை விட இப்போது கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. அம்மாவின் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால மிதுன ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். பஞ்சாயத்துக்கள் தீரும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லும் யோகம் உண்டாகும். வீடு கார் வாங்கும் யோகம் உண்டாகும். புதிதாக தொழில் ஆரம்பிக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்றது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்றது போன்ற யோகமும் கூட உங்களுக்கு கூடி வரப்போகுதுங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கு. இது மேலும் உங்களுக்கு பலனை தருவதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன், கேளுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை பஞ்சமியில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வாராகியம்மன் கோவிலுக்கு போய் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு வாராகியை வழிபட்டு வாங்க. அந்த எலுமிச்சங்கனியை கொண்டு வந்து உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டுங்க. இதனால உங்களுக்கு இன்னுமே யோகம் உண்டாகும். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.